ஆண்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க? பெண்களிடம் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்து அந்த மாரி நடந்துக்க முடியும். நிச்சயமா. அ. இவங்க பொதுவாவே வந்து ரிஷபத்தில் பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்டின்னா, ஒய்ஃப் வந்து ரொம்ப அவங்கள வந்து கேரிங்கா எடுத்துக்கணும். அம்மா மாரி கேரிங் குடுத்துறணும். சந்தோஷமா இருக்கணும். என்ன சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருக்கணும் அப்டின்ற மாரி எதிர்பார்ப்பாங்க. ஒய்ஃப்‌க்கு வந்து நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கி போட்டு அழகு பார்ப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் உண்டு. சில பேர் என்னன்னா, அந்த கரெக்ட்டான பேர் சூஸ் பண்ணணும். அதான் விஷயம். நீங்க விரும்புற ஆள் ஓகே. பட் உங்களுக்கான கரெக்ட்டான பேரா இல்லாம, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராசி கட்டத்துல 6, 8, 12க்கான ராசிகள நீங்க எடுத்துறாதீங்க. பிரச்சனை வரும். நம்ம பொதுவாவே ரிஜெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆள தான் போய் லவ் பண்ணுவாங்க. தேடி அவங்க தான் மாட்டுவாங்களா? சில பேருக்கு அதான் சொல்றோம்ல நம்மளோட கிரகம் அ, வேலை செய்யும் இல்லையா? அ. சில பேருக்கு அப்படியே அமைஞ்சிருச்சுன்னா, இதெல்லாம் தேவையா? இது இந்த டைம்க்கு உனக்கு தேவையா? இத குடுத்து எனக்கு என்ன ஆகப்போது? இவங்க அத குடுக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்க எதிர்பார்க்காத ஆளா இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த மாரியான அமைப்புகளும் உண்டு. ஸோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க பேர் சூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்ற விஷயங்கள் ஒத்து போதான்னு நீங்க பார்க்கணும். கரெக்ட்டான ஆப்போசிட்ல நீங்க பேர சூஸ் பண்ணிட்டு, எனக்கு இது நடக்கலன்னு நீங்க கமெண்ட் போடக்கூடாது. ஓகே. கண்டிப்பா. அது உண்ம தானே! சரிங்களா? நமக்கான ஒரு கரெக்ட்டான நம்மளோட வே ஆஃப் இதுல வரக்கூடியவங்க தானே! நம்ம கனெக்டிவிட்டில வந்தவங்க தான் நம்ம அந்த ஒரு நல்ல நிலை போகும். அது மாரி இந்த பசங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, வீட்ட அலங்காரம் பண்ணிக்கிறது, தன்ன ஒய்ஃப் அழகா வச்சுக்கிறது, அதுல ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நெறைய லாங் டிரைவ் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க அப்ப வந்து ரிஷப ராசிக்காரர்கள் ஆண்கள் தான் நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. நெறைய திங்ஸ் வாங்கி குடுப்பாங்கன்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே. அதாவது அ. பேர வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ, போய் ட்ரெஸ் வேணுமா? எடுத்துக்கோ. வா போலாம். உனக்கு மேக்கப் ஐட்டம் வேணுமா? வாங்கிக்கோ. அப்படின்ற அளவுக்கு நெறைய கிஃப்ட் குடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் லாங் ஜர்னி அப்படின்றது போவாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலா? இன்னைக்கு ஏதாவது ஒரு நாள்னா வா இன்னைக்கு ஒரு கிளம்பு. புடி. அவ்வளோதான். ஆ. கிளம்பு வா போலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வெளியில போய் சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது மாரி லவர்ஸ் கூட வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில படங்கள்ல பார்ப்போம். மணிக்கணக்கா உட்கார்ந்து என்னத்த தான் அந்த ஒரு ஜூஸ குடிக்கிறாங்களோ தெரியல அப்டின்னுவாங்கல்ல. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்கலாம் என்னன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவே அப்படிலாம் போயிட்டு ஓகே, உட்காரக்கூடிய ஒரு ஓகே. ஆட்கள். பேசுறது. மனச விட்டு பேசுறதுக்காகவே போவாங்க.